முதலாம் சடைவர்மன் சுந்தரபாண்டியனை பற்றின முழு வரலாறு. முதலாம் சடைவர்மன் சுந்தரபாண்டியன் கிபி 1251 முதல் 1271 வரை பாண்டிய நாட்டினை ஆட்சி செய்த மன்னனாவான். இரண்டாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் இறப்பிற்கு பின்னர் முடிசூடி கொண்டான். மகாராசாதிராச ஸ்ரீ பரமேஸ்வரன் எம்மண்டலமும் கொண்டருளியிருப்பவன் எல்லாம் தலையானனன் கட்சி வழங்கும் பெருமாள் கோதண்டராமன் போன்ற பட்டப்பொருள் பெயர்களினை பெற்றான். இவனது காலத்தில் பாண்டிய நாட்டில் சிறப்பான ஆட்சி நிலவியதாக கருதப்படுகின்றது. சித்திரை மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்த இவன் பிற்கால பாண்டிய மன்னர்களுள் சிறப்புற்று விளங்கினான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இறுதி சோழ மன்னனாக அறியப்படும் 3ஆம் ராஜேந்திரன் காலத்தில் சோழர் வம்சம் முற்றிலும் அழிந்ததற்கான காரணங்களில் முதலாம் சடைவர்மன் சுந்தரபாண்டியனின் சோழ நாட்டு படையெடுப்பும் ஒரு முக்கிய காரணம். ஆற்றிய போர்கள். சேர மன்னன் வீரரவி உதய மார்த்தாண்டவர்மன் மீது படையெடுத்தான். 3ஆம் ராசராசன் மகனான 3ஆம் ராசேந்திரனை வென்று ஆட்சி புரிந்தான். பேசலர் கண்ணுரிமை சமயபுரம் தம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தான். கண்ணனூரில் நடைபெற்ற கொப்பத்து போரில் போசல மன்னன் வீரராமநாதனை தோற்கடித்தான். இலங்கையின் திரிகோணமலையில் ஆட்சி செய்தான். பல்லவர்களின் வழித்தோன்றலான காடவர் குல மன்னனான கோப்பெருஞ்சிங்கனை போரில் வென்று அவனது தலைநகரான சேத்தமங்கலத்தை முற்றுகையிட்டு கைப்பற்றினான். சேல மாவட்டத்தின் கிழக்கும் தென்னார்காட்டின் மேற்கு பகுதிகளுமான மகத நாட்டை வானர்களான வானாதிராசர் வானகோவையார் போன்றவர்களிடமிருந்து கைப்பற்றினான். தெலுங்கு சோழ மன்னனான விசயகண்ட கோபாலனை போரில் வென்றான். ஆற்றிய கோயில் பணிகள். சிதம்பரத்தில் ஆற்றிய பணிகள். சிதம்பரத்தில் தில்லையம்பதியில் உள்ள திருமால் சிவன் கோயில்களுக்கு துலாபார தானங்களை வழங்கினான். தில்லை நடராச பெருமானின் கோயில் கோபுரத்திற்கு பொன் தகடு வேய்து அங்குள்ள 4 ராஜகோபுரங்களில் மேற்கு கோபுரத்தினை கட்டினான். அக்கோபுரமும் சுந்தரபாண்டியன் கோபுரம் என பெயர் பெற்றது. திருவரங்கத்தில் ஆற்றிய பணிகள். திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் திருவரங்கம் என அழைக்கப்படும் திருமாலை வணங்கிய முதலாம் சடைவர்மன் சுந்தரபாண்டியன் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள பெருமானின் கோபுரத்தை வேய்ந்து அக்கோயிலிலேயே முடிசூடியும் கொண்டான். கோயில் பணிகளுக்காக நிலங்களையும் காணிக்கையாக அளித்து அக்கோயிலில் இறைவனுக்கு அணிகலன்கள் பலவனவற்றை அளித்தான். இக்கோயிலில் வடமொழியில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டில் இவனது பணிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவன் செய்த பணிகள் காரணமாக கோயில் பொன்வேய்ந்த பொருள் என்று பட்டத்தினை பெற்றான். இவனது படிமங்கள் பல பட்டப்பெயருடன் திருவரங்கத்திலும் பிற இடங்களிலும் அமைக்கப்பட்டன. திங்கள்தோறும் தனது பிறந்த நாளான மூல நாளில் விழா நடத்தி ஏற்பாடு செய்தான். சித்திரை திங்கள் மூல நாளில் திருவானைக்கா திருக்கோயிலில் சேரனை வென்றான் என்ற பெயருடைய திருவிழா ஒன்றை நடத்தி வைத்து 3 ஊர்களை ஒன்றாக்கினான். காஞ்சிபுரத்தில் ஆற்றிய பணிகள். தெலுங்கு சோழனை வென்று காஞ்சி நகரை கைப்பற்றிய காரணத்தால் காஞ்சிபுர வரதீஸ்வரன் காஞ்சிபுரங்கொண்டான் போன்ற பட்டங்களையும் எல்லா தலையானனன் என்ற சிறப்பு பெயரினையும் பெற்றான். காஞ்சிபுரம் திருப்புகழ் திருமால் கோயிலில் இவனை பற்றிய வாழ்த்துப்பா உள்ளது. மறைவு. இவன் தன் வழிவந்தவனான முதலாம் மாறவன் குலசேகர பாண்டியன் என்பவனிடம் 1267 ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு கிபி 1271 ஆண்டு இவ்வுலக வாழ்வை நீத்தான் என்பது வரலாறு. இவனது ஆட்சியில் 7 விதமான பெயர்களுடன் காசுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அவை சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன், சோனாடு கொண்டான், கட்சி வழங்கும் பெருமாள், கோதண்டராமன், எல்லாம் தலையாயன், குலசேகர. இவற்றில் கட்சி வழங்கும் பெருமாள் என்ற பெயர் பொறித்த நாணயங்கள் ஞானவியல் தந்தை வால்டர் எலியட் என்பவரால் அவரது நூலில் 145வது படமாக வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்து எல்லாம் தலையாயன் என்ற பெயர் பொறித்த 5 வகை காசு கிடைத்துள்ளன. அடுத்து கோதண்டராமன் என்ற பெயர் பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன. இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள்.